தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சண்முகபுரம் பகுதி திமுக செயலாளரும் சுகாதார குழு தலைவருமான சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் பிறந்த நாள் விழா கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் திமுகவினரால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதி செயலாளரும் மாநகராட்சி சுகாதார குழு தலைவருமான சுரேஷ்குமார் ஏற்பாட்டில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி பாலகிருஷ்ணா திரையரங்கு எதிரே உள்ள சண்முகபுரம் பகுதி திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வட்ட செயலாளர் கீத செல்வ மாரியப்பன் தலைமை தாங்கினார். திமுக மாவட்ட பிரதிநிதி தர்ம சக்திவேல், பகுதி செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என 200 பேருக்கு மதிய உணவை சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநகர மருத்துவ அணி அமைப்பாளர் அருண்குமார், திமுக வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார், மாமன்ற உறுப்பினர் அந்தோனி பிரகாஷ் மார்ஸ்லின், வட்ட துணை செயலாளர் மைதீன், வட்ட பிரதிநிதி பொன்ராஜ், திமுக இளைஞரணி ராஜா, சுரேஷ்குமார், ராஜசேகரன், பில்லா, பாபு, தனுஷ், தனபால், ராகேஷகி, ஐயாசாமி, பாலா, சூர்யா, மணி, அருள்ராஜ், சந்துரு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.